Hi friends, வணக்கம். நான் அந்த கம்ப்யூட்டர் சேனலுக்குள்ள வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தமிழ் டியூட்டோரியல்ல என்ன பார்க்க போறோம்னாக்கா, இப்போ லேட்டஸ்டா போட்டிருக்கிற அந்த குரூப் 2A நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ குரூப் 2A நோட்டிஃபிகேஷனுக்கு அந்த சிலபஸ் படி பாடங்களை வந்து சமச்சீர் புக்ல இருந்து எப்படி படிக்கிறது, எங்க இருந்து எடுத்து படிக்கிறது, எந்தெந்த லெசன்ஸை வந்து படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். அதையும் நம்ம பிசிக்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம், இயற்பியல். ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோல நம்ம அடுத்தடுத்த லெசன்ஸ், அதாவது வேதியியல், பாட்னி, ஜுவாலஜி இதெல்லாம் பத்தி பார்ப்போம். ஸோ நம்ம லெசனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாவே கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அங்கேயும் போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கான ஒரு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் இருக்கு. ஸோ அதுக்கான நம்பர் வந்து கீழே இருக்கு, அங்கேயும் போயிட்டு பாருங்க. சரி, வாங்க நம்ம லெசனுக்கு போகலாம். அதாவது குரூப் 2A எப்படி தயார் செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் 6வதுல இருந்து 10வது வரைக்கும் இருக்கிற அந்த சமச்சீர் கல்வி தமிழ் புக்கு, அது மட்டும் இல்லாம சயின்ஸ், சோஷியல் இந்த புக்லாம் வந்து கண்டிப்பா படிங்க. அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்கையும், அதாவது எல்லா லெசன்ஸையும் வந்து நீங்க படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாம அதுக்கு மேற்பட்டு 11th and 12th வந்து நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா உங்களுக்கு வந்து நாலேஜ் வந்து கெயின் ஆகும். ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமா படிச்சு வைக்கிறது நல்லது, ஓகேவா? அது மட்டும் இல்லாம ஜெனரல் நாலேஜுக்கு வந்து அரிஹன் அண்ட் லூசன் புக் வந்து கண்டிப்பா நீங்க வாங்கி படிக்கணும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஹிந்து, தினமணி, தமிழ் ஹிந்து, ஸோ இந்த மாதிரியான பேப்பர்ஸ்லாம் வாங்கி படிங்க. அது மட்டும் இல்லாம இன்டர்நெட்லயும் டெய்லியும் போய் பார்த்து அங்க வந்து கரண்ட் அஃபேர்ஸை பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சமச்சீர் பாட புத்தகங்களை ஃப்ரீயா பிடிஎஃபா டவுன்லோட் பண்றதுக்கு டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் அப்படின்ற வெப்சைட் இருக்கு. இது தமிழ்நாடு கவர்மெண்டோட வெப்சைட். ஸோ நீங்க கூகுள்ல போய் டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் வர லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அதுல இருந்து நீங்க 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிற எல்லா புக்ஸையும் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்கா இயற்பியல், வேதியியல் அந்த பாட்னி, ஜுவாலஜி அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாத்தையுமே, அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லாத்தையுமே தான் படிக்கணும். பட் வந்து எல்லாத்தையுமே படிக்கணுமா? அதாவது வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க, பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து டீடைலா நான் வந்து எதை படிக்கணும், எந்த லெசனை படிச்சா நல்லது, ஸோ எந்தெந்த லெசன்லாம் வந்து அந்த சிலபஸ்ல இருக்கிற போர்ஷன் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க, இப்போ வந்து இயற்பியலுக்கு அந்த சிலபஸ்ல பாடங்களை எங்க படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ வந்து இதான் இயற்பியல் சிலபஸ். நீங்க குரூப் 2A அந்த சிலபஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணீங்கன்னாக்கா சயின்ஸை வந்து படிங்க. அதாவது 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கிற எல்லா அறிவியல் பாடங்களையும் வந்து படிங்க. பட் டீடைல்டா வந்து இந்த சிலபஸ்ல இருக்கிற போர்ஷன், அதாவது பிசிக்ஸ் சிலபஸ்ல இருக்கிற போர்ஷன்ஸை வந்து கவர் பண்ணணும் அப்படின்னாக்கா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிவர்ஸ்ல இருந்து இந்த சயின்ஸ் கிளாசரி வரைக்கும் நீங்க வந்து அரிஹன் அண்ட் லூசன் புக்ல தான் நீங்க படிக்கணும். ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு சமச்சீர் புக்ல வந்து இருக்காது. ஸோ இதெல்லாம் நீங்க அதுல படிச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், அதாவது இயக்கவியல் மற்றும் பருப்பொருட்களின் பண்புகள். இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 9ஆம் வகுப்புல டேர்ம் 1ல லிக்விட்ஸ், அதாவது திரவங்கள் அப்படின்ற லெசன்ல வந்து இந்த இதை வந்து நீங்க பார்க்கலாம். மெக்கானிக்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் வந்து நீங்க வந்து பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ், அதாவது இயற்பியல் அளவுகள், அளவீடுகள் மற்றும் அலகுகள். எங்க இருக்கு பாத்தீங்கன்னா பிசிக்கல் குவான்டிட்டிஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் வகுப்புல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மோஷன், அதாவது அளவீடுகளும் இயக்கமும், ஓகேவா? இது 7ஆம் வகுப்புல மெஷர்மெண்ட்ஸ், அளவீட்டியல். 8ஆம் வகுப்புல மெஷர்மெண்ட்ஸ், அளவியல். ஸோ 9ஆம் வகுப்புல மெஷர்மெண்ட்ஸ் அண்ட் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அளவீடுகளும் அளவிடும் கருவிகளும். 10ஆம் வகுப்புல மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அளவிடும் கருவிகள். ஸோ இதுதான் இந்த பிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் யூனிட்ஸ் வந்து அந்த போர்ஷன் வந்து கவர் ஆகிற லெசன்ஸ், ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி இருக்கு. பாத்தீங்களா, ஃபோர்ஸ், மோஷன் அண்ட் எனர்ஜி, அதாவது ஃபோர்ஸ், மோஷன், எனர்ஜினாக்கா விசை, இயக்கம் மற்றும் ஆற்றல், ஓகேவா? இது வந்து ஃபர்ஸ்ட் எங்க கவர் ஆகுதுனாக்கா 6ஆம் வகுப்புல டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி, அதாவது ஆற்றலின் வகைகள்ன்ற லெசன். ஸோ 7ஆம் வகுப்புல மோஷன், இயக்கவியல் அப்படின்ற லெசன். 8ஆம் வகுப்புல ஃபோர்ஸ் அண்ட் பிரஷர், விசையும் அழுத்தமும் அப்படின்ற லெசன். 9ஆம் வகுப்புல மோஷன், இயக்கம், அப்புறமேட்டா ஒர்க், பவர் அண்ட் எனர்ஜி, வேலை, திறன், ஆற்றல். ஸோ இந்த 2 லெசன்ஸ்லயும் வந்து இருக்கு. 10ஆம் வகுப்புல பாத்தீங்கன்னாக்கா லாஸ் ஆஃப் மோஷன் அண்ட் கிராவிடேஷன், இயக்க விதிகளும் ஈர்ப்பியலும். ஸோ இந்த எல்லா லெசன்லயும் வந்து இந்த ஒரு டாபிக் வந்து கவர் ஆகும். சிலபஸ்ல இருக்கிற இந்த ஒரு டாபிக் வந்து கவர் ஆகும், ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம், அதாவது மின்னியல் மற்றும் காந்தவியல். ஸோ எந்தெந்த லெசன்ல வந்து இந்த போர்ஷன் வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் வகுப்பு மேக்னட்டிசம், காந்தவியல் சொல்லுவோம் இந்த லெசன்லயும். 7ஆம் வகுப்பு எலக்ட்ரிசிட்டி, மின்னியல். 8ஆம் வகுப்பு மின்னியலும் வெப்பவியலும், அதாவது எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஹீட். 10ஆம் வகுப்புல மின்னோட்டவியலும் ஆற்றலும், அதாவது எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி. அடுத்தது பாத்தீங்கன்னா மின்னோட்டத்தின் காந்தவியலும் ஒளியியலும், மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் லைட். ஸோ இதுதான் இந்த எல்லா லெசன்லயும் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் அப்படின்ற அந்த சிலபஸ் போர்ஷன் வந்து கவர் ஆகுது, ஓகேவா? ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ஹீட், லைட் அண்ட் சவுண்ட், அதாவது வெப்பம், ஒலி மற்றும் ஒலி. ஸோ இது வந்து இந்த சிலபஸ் போர்ஷன் எங்க கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் வகுப்புல ஒலியியல், லைட்.
7ஆம் வகுப்புல ஹீட் அண்ட் லைட், அதாவது வெப்பவியலும் ஒளியியலும். 8ஆம் வகுப்புல லைட் அண்ட் சவுண்ட், ஒளியியலும் ஒளியியலும். 9ஆம் வகுப்புல சவுண்ட், ஒளியியல். அப்புறமேட்டா வந்து ஹீட் அண்ட் கேஸ் லா, வெப்பம் மற்றும் வாயு விதிகள். ஸோ இந்த எல்லா லெசன்லயும் வந்து இந்த ஹீட், லைட் அண்ட் சவுண்ட், அதாவது வெப்பம், ஒளி மற்றும் ஒளி வந்து இது வந்து கவர் ஆகும் சிலபஸ் போர்ஷன். ஓகேவா? அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதாவது அணு மற்றும் அணு இயற்பியல். ஸோ இந்த சிலபஸ் போர்ஷன் எங்க கவர் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னாக்கா 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்புல இருக்கிற அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், அணு அமைப்பு அப்படின்ற லெசன்ல வந்து இந்த அட்டாமிக் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் வந்து கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து இந்த லெசன்ஸை வந்து நீங்க முக்கியமா படிச்சா இது வந்து நீங்க மொத்தமாவே கவர் பண்ணி நீங்க படிச்ச மாதிரி ஒரு இது இருக்கும். ஓகேவா? ஸோ வந்து நீங்க ஃபுல்லா படிக்கிறது நல்லது, பட் வந்து இதெல்லாம் நல்லா படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோல வேதியியலை பத்தி பார்ப்போம். வேதியியல வந்து எந்தெந்த லெசன் வந்து எந்தெந்த சிலபஸ்ல இருக்க போர்ஷன்ல வந்து கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இது மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோ வேணும்னாக்கா கண்டிப்பா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் குரூப்புக்கு போய் பாருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வாட்ஸ்அப் குரூப்புக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. நன்றி.